விவி அக்ரோடெக் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ நாம் பார்க்குற தோட்டம் தைல மரங்க. தைல மரத்தில் கிளைகள் வருமா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. தைல மரத்தில் கிளைகள் ரொம்ப அதிகமாக வருமுங்க. அதுக்கு ஆதாரம் தான் இது. அதாவது 8லிருந்து 15 கிளை கூட வந்திருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த தோட்டம் எனக்கு ஷூட் பண்ணியிருக்கிறத. இதில் நல்லா வர்ற இதில் வந்து 2 கிளை மட்டும் நாம் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து முந்தைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, அதாவது 25லேருந்து 30 டன்னு 2 கிளை விட்டு 2 வருஷம் கழித்து வெட்டுறப்ப 2 கிளை விட்டு நாம் இது பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 டன் வரும் அப்படின்னு அந்தியூர் ஐயா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அது மாதிரி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எதுக்காக இப்படி இந்த முன்பகுதியை மட்டும் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த குச்சி தேவைப்படுது. அதை வந்து படல் மாதிரி, அதாவது தடுப்பாக, சுவர் மாதிரி தடுப்பாக பண்ணலான்ட்டு அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோலை உரிச்சிட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி அதை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த தேவைக்கு, ரெண்டாவது தடுப்பாகவும் நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு கால்நடைகள்லாம் வச்சுருந்தோம்னா அதை பட்டி படல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5க்கு 4.5 அடி உயரம் இருக்கிற படல் வந்து கிட்டத்தட்ட 1000 1200 வருதுங்க மூங்கிலில் பண்ணோம்னா. இது அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக இது மாதிரி நாம் பண்ணலாம் அப்படின்றதில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது இது வந்து கரையான் பிடிக்காது, மண்ணில் பட்டால் கூட கரையான் பிடிக்காது. அது ஒரு நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த கரையான் பிடிக்காது அப்படிங்கிறது. கரையான் பிடிச்சதுன்னா மரத்தில் கரையான் பிடிக்கும், இதில் வந்து கரையான் பிடிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவும் இதை நான் ஷூட் பண்ணிக்கிறேனுங்க. கிளை நிறையா வருது. இதை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.